அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தப்போ சிறுபான்மையுடைய மக்களுடைய முதுகலை குத்துனார் பழனிசாமி. இப்ப பாஜகவோட கள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு புதுசா சிறுபான்மையினர் மேல அக்கறை வந்தத மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறார். சிறுபான்மையினருக்கு எதிரான குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்துறோம்னு மோடியும் அமித்ஷாவும் சமீபத்தில் சொல்லி இருக்காங்க. இந்த சட்டம் 2019 மாநிலங்களவையில் அதிமுகவும் பாமகவும் ஆதரிச்சு ஓட்டு போட்ட காரணத்தால் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே வந்திருக்கு. எவ்வளவு பெரிய துரோகத்தை சிறுபான்மை மக்களுக்கு பண்ணிட்டு இப்போ அந்த சட்டத்தை நாங்க எதிர்க்கிறோம்னு சொல்றது பசப்பு நாடகம் இல்லையா? கடந்த 5 ஆண்டுகள்ல நம்ம எம்பிக்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்கிறாங்க. ஒன்றிய அரசு மக்களோட சட்டங்களை கொண்டு வந்தப்போ நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் எவ்வளவு போராட்டம் நடத்தணும். உதாரணத்துக்கு இந்த சிஏஏ சட்டம் வந்தப்போ திமுகவும் தோழமை கட்சிகளும் தான் உறுதியா நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து எதிர்த்து வாக்களிச்சது. பழனிசாமி என்ன செஞ்சாரு? நாடாளுமன்றத்தை குடியுரிமை சட்டத்தை ஆதரிச்சது மட்டுமல்ல, அதுல எந்த முஸ்லீம் பாதிக்கப்படுறாருன்னு அட்டார்னி ஜெனரல் மாதிரி லா பாயிண்ட் எல்லாம் பேசினாரு. அது மட்டுமல்ல, இந்த சட்டத்தை எதிர்த்து அமைதியா போராடின மக்கள் மேல பெண்கள் குழந்தைகள் கூட பார்க்காம லத்தி சார்ஜ் பண்ணாங்க. இந்த சட்டத்தை எதிர்த்து சென்னையில போராடின என் மேலையும் மரியாதைக்குரிய சிதம்பரம் அவர்கள் மேலையும் சகோதரர் திருமாவளவன் அவர்கள் மேலையும் சகோதரர் ஜவஹர்லால் அவர்கள் மீதும் தம்பி உதயநிதி உள்ளிட்ட 8000 பேர் மேல ஒரே நேரத்தில் எஃப்ஐஆர் போட்டு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தன்னுடைய விசுவாசத்தை வெளிக்காட்டினார் பழனிசாமி. ஆனா இதுக்கெல்லாம் பயப்படாம சிஏஏக்கு எதிராக கையெழுத்து இயக்கத்தை மக்கள் இயக்கமாக நடத்தி 2 கோடி பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும். அது மட்டுமா, நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் சிஏ சட்டத்தை ரத்து செய்யணும்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டோம். அப்ப அதிமுக என்ன நிலைப்பாடு? ஒட்டுமொத்த அதிமுக எம்எல்ஏக்களோடு அவையை விட்டே ஓடிட்டாரு பழனிசாமி. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சதும் குடியுரிமை திருத்த சட்டம் ரத்து செய்யப்படும் தேர்தல் அறிக்கையில வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இதே மாதிரி ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குறுதி கொடுத்து உடாத சட்டத்தை ரத்து பண்ணோம். ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் சிஏ ரத்து செய்யப்படும். கவலைப்படாதீங்க. குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு மட்டுமல்ல, பதவி சுகத்தை அனுபவிக்க நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் நீட் தேர்வை எழுத வச்சார் பழனிசாமி. 3 வேளாண் சட்டங்கள் ஆதரிச்சார். எந்த விவசாயி பாதிக்கப்படுறார்? நான் விவாதம் நடத்த தயாராக இருக்கேன்னு உழவர்களை பார்த்து துயரத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டு பச்சை துண்டு போட்ட பச்சை துரோகை செஞ்சார் பழனிசாமி. நேற்று கூடத்தில் என்ன பேசினாரு? நாம சொன்னோம், எதுக்காகவும் நீங்க மோடியை விமர்சிக்க மாட்டீங்க, ஏன்னா கள்ள கூட்டணி. அதுக்கு பழனிசாமி புது டைலாக் சொல்றாரு. நாங்க எதிர்கட்சியா இருக்கோம், எப்படி மோடி எதிர்க்க முடியும்? ஆளுங்கட்சியா இருந்தா எதிர்ப்பேன்னு வியாக்கானம் பேசுகிறார். மக்கள் விரோத சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தப்போ இந்த புலிப்பாண்டி எலிப்பாண்டியா மாறி பாஜகவுக்கு காலில் போய் விழுந்து கிடந்தாங்களா? இத்தனையும் செஞ்சுட்டு இந்த கரகாட்டக்காரனும் படம் பார்த்துருப்பீங்க, ஃபேமஸான படம் கரகாட்டக்காரன். அந்த படத்துல கவுண்டமணி காமெடி வரும், நாதஸ் திருந்திட்டான். அது மாதிரி இப்ப மாத்தி பேசிக்கிட்டு வாக்கு கட்டுக்கிட்டு இருக்காரு. சொரணையும் சுயமரியாதையும் இல்லாத பழனிசாமி மாதிரி இல்லாம எதிர்கட்சியா இருந்தாலும் ஆளுங்கட்சியா இருந்தாலும் எந்த நிலைமையிலும் மக்கள் விரோத பாஜக அரசை திமுக உறுதியோடு எதிர்க்கும்.